வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 24 வோல்ட் 2.1 பஸ்ஸுக்கான ஆம்பிள்ஃபயர் தான் நம்ம அசெம்பிள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான அசசரிஸ் என்ன வாங்கியிருக்கிறோம், அதை எப்படி அசெம்பிள் பண்றோம் அப்படிங்கிற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான அசசரிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல், நம்ம வாங்கியிருக்க கேபினுக்கான ஃப்ரண்ட் பேனல், வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் ட்ரபிள், சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், பவர் பட்டன், பேக் சைடு யூஎஸ்பி போர்ட்டை வைக்கிற மாதிரியான ஆப்ஷன். இதுக்கான ஃப்ரண்ட் பேனல். கேபினட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ், 3 இன்ச்சு ஹைட்டு, 11 இன்ச்சு லென்த்து, 9 இன்ச்சு டெப்த்து. அதுக்கான கேபினட்டு பேனல் வாங்கியிருக்கிறோம். ஆடியோ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4392 ஐசி லெஃப்ட் ரைட்டுக்கும் சப்புக்கு 2 டிரான்சிஸ்டர் போர்டு, இதோட ஃபுல் காம்போ. இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே இன்புட் சிக்னலும் ஸ்பீக்கர் அவுட்புட் சிக்னல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம ஒயரிங் பண்ணிக்கலாம். பொதுவாக காமனாக டூயல் சப்ளை கொடுத்துருவாங்க. 2 போர்ட்ஸுக்குமே காமனாக உங்களுக்கு வோல்ட்டு தேவையான அளவு போயிடும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா சப்புக்கான ப்ளஸ் அவுட்புட்டு, இன்புட்டு, காமன் கிரவுண்டு, அது எல்லாமே எடுத்து நம்ம சால்டரிங் பண்ணி நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம். இதுக்கான ஆடியோ போர்ட்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் மெயினாக கன்வெர்ட்டர்னு எடுத்துக்கிட்டால இன்புட் நம்ம என்ன வோல்ட் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பஸ்ஸுங்கிறதுனால 24 வோல்ட் தான் கஸ்டமர் கேட்டாங்க. 24 வோல்ட் டு 32030 வோல்ட் ஆகிற மாதிரி எடுத்துருக்கிறோம். பேக் சைடு பேட்டரி ப்ளஸ் பேட்டரி மைனஸ். இதில் பவர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அந்த டயோடு பக்கத்தில் நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக இதுக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கறதுனால டிசியில் 5 ஸ்கொயர் mm வாங்கியிருக்கிறோம். டிசியில் 4 தான் ஸ்டார்டிங், அதில் 5ல நம்ம சகப்பு கருப்பி தேவையான அளவுக்கு வாங்கியிருக்கிறோம். இன்புட் சிக்னல் கொடுக்கறதுக்கு ஹெட் ஒயரும், ஸ்பீக்கர் கனெக்டிங் போர்ட்டில் நம்ம கொடுக்கறதுக்கான ரிப்பன் ஒயரு, கூடவே யூஎஸ்பி பகாரியா ஒயிட் டிஸ்பிளே கொண்ட யூஎஸ்பி பிளேயரு. ஃப்ரண்ட் பேனலை கழட்டிட்டு அந்த பேனலில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். பேஸ் டேபிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் பிடி கேஎம்எஸோடதும், சப்பு ஃப்ரீயுமே அதே கேஎம்எஸோட 2 சப்பு ஃப்ரீ அவுட் உள்ளதில் சப்பு 2 நம்ம எடுத்துருக்கிறோம். கஸ்டமர் ஹார்டு சப்பு வேணும்னு கேட்டதுனால நம்ம அதை எடுத்துருக்கிறோம். இதுக்கான 100K வால்யூம் கண்ட்ரோல் 4, யூஎஸ்பி பிளேயரை நிற்க வைக்கிறதுக்கான அந்த போர்ட் 2 ப்ளஸ் பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், அதுக்கான அசசரிஸ். மெயினாக நம்ம டிசி டு டிசி பக் போர்டு ஒன்று வாங்கியிருக்கிறோம். நம்ம வோல்ட் ரெடியூஸ் பண்ணி 24 வோல்ட்டில் நம்ம ஆம்பு செய்கிறதுனால 12 வோல்ட் வேணுங்கிறப்ப இந்த போர்டு நம்மளுக்கு தேவைப்படுது. இதுனா உங்களுக்கு லைஃப் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் டிசி ஃபேன் ஒன்று கஸ்டமர் கேட்டாங்க. ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கான சாக்கெட்டு, ஆர்சிஎஸ் சாக்கெட்டு 1, மாஸ்டர் கண்ட்ரோல் தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் நாப்ஸு, இதுக்கான ரிமோட்டு, நம்ம ஹெவியான பவர் ஒயர் எடுத்து சப்புக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்ட்ரிப் எல்இடி, கஸ்டமர் கலர் லைட்டு கேட்டாங்க. இதுக்கான கேபினட்டு அவ்வளோதான். பேக் சைட்லன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்புட் 2, ஆர்சிஎஸ் சாக்கெட் 1 இருக்கும். நம்ம ஆர்சிஎஸ் சாக்கெட்டை நம்ம எடுத்துக்கல, ஸ்பீக்கர் சாக்கெட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பொதுவாக நம்ம ஆம்பு அசம்பிள் பண்ணுறப்ப ஒரு வழி வச்சு இந்தந்த போர்டு இந்த இடத்துல வைக்கணும், பவர் தனியாக போகணும், ஃப்ரீ தனியாக வரணுங்கிற மாதிரி ஐடியா பண்ணி அது மாதிரி வச்சுட்டு இதுக்கான ஒயரிங் பண்ணி ஆம்பிள்ஃபயர் ஒர்க்கை நம்ம முடிச்சாச்சுது. ஆம்பிள்ஃபயர் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது தான். மேலே கிளாஸ் பிளாக்கு, கீழே மேட் பிளாக்கு வச்சு, லெஃப்ட் சைடில் பவர் பட்டன், சென்டரில் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு, பேஸு ட்ரெபிள் சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், யூஎஸ்பி பிளேயரை பின்னாடி சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணுனீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸ் வரும். கஸ்டமர் கேட்டு இந்த டிசைன்லாம் நம்ம பேனல் வாங்கியாச்சு. ஆம்பிள்ஃபயரோட இன்டீரியல் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 24 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்தீங்கன்னா 32030 வோல்ட் டியூயல் சப்ளை வரும். இதில் ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி 24 வோல்ட் வருது பார்த்தீங்களா, அதை எடுத்து பக் போர்டு கொடுத்து 12 வோல்ட்டாக ரெடியூஸ் பண்ணி 12 வோல்ட்டை எடுத்து 2.5 இன்ச்சு ஃபேனுக்கு பேஸ்டபிள் போர்டு, அதுலேருந்து 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணி யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம கொடுத்தாச்சு. வரக்கூடிய டூயல் சப்ளை எடுத்து நம்ம அந்த ஆடியோ போர்டு 2.1 ஆடியோ போர்டுக்கும் சப்பு ஃப்ரீ போர்டுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. யூஎஸ்பி பிளேயிலேருந்து வரத பேஸ்டபிளுக்கும் சப்பு ஃப்ரீக்கு இன்புட் கொடுத்து அதில் அவுட்புட் ஆடியோ போர்ட்ஸில் கொடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட் ஒயர் இல்லாமல் சால்டரிங் பண்ணி ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஆம்பிள்ஃபயரோட இன்டீரியல் அவ்வளோதாங்க. இதே நீங்கள் 2.1 ஆம்பிள்ஃபயர் ஆட்டோவுக்கும் செய்யலாம். அது என்ன டிஃப்ரெண்ட் வருங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆம்பிள்ஃபயரோட பேக் சைட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டிசி இன்புட்டு கொடுக்கறதுக்கு நம்ம டிசியில் 5 ஸ்கொயர் mm ஒயர் எடுத்துருக்கிறோம். ஏசி ஒயர் 2.5 இதில் நம்ம இதுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கான லெஃப்ட் ரைட் சாக்கெட்டு, அடுத்து சப்வூஃபருக்கான அவுட்புட்டு ப்ளஸ் மைனஸ் சகப்பு கருப்பு. ஆம்பிள்ஃபயரை ஆன் பண்ணி ப்ளூடூத் மூலயமா ஒரு ஆடியோ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். சேம் ஆம்பிள்ஃபயர் ஆட்டோ 12 வோல்ட் பேட்டரியில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 12 to 32 கன்வெர்ட்டர் மட்டும் நம்ம மாற்றி இதே சேமில் அசம்பிள் பண்ணி நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.